ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் வேலை அழுத்தத்தை சமாளிப்பதற்கான 5 குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். பகுதி 1. தினமும் உறுதிமொழியுடன் உங்கள் நாளை தொடங்குங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் வரவிருக்கும் நாளை பொறுத்து உங்களுக்கான நேர்மறையான உறுதிமொழியை உருவாக்கி உங்கள் பணியிடத்தில் நீங்கள் செய்யும் வேலைகளுடன் நாள் முழுவதும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உறுதிமொழிகள் உங்கள் உள்ளுணர்வை நேர்மறையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வைத்திருக்கும் மற்றும் உங்கள் வேலைத்திறன் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். பகுதி 2. ஒரு குணத்தை தேர்ந்தெடுத்து அதை உங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் கொண்டு வாருங்கள். இனிமை, சகிப்புத்தன்மை, மகிழ்ச்சி, ஒத்துழைப்பு, துல்லியம், சுப விருப்பங்கள் போன்ற பல அழகான குணங்கள் உள்ளன. தினசரி ஏதேனும் ஒரு குணத்தை தேர்ந்தெடுத்து அதை உங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் கொண்டு வாருங்கள். இது உங்கள் அலுவலக சூழ்நிலையை நேர்மறையாக ஆக்கி உங்கள் மனதை ரிலாக்ஸாகவும் லேசாகவும் வைத்திருக்கும். பகுதி 3. உங்கள் பணியிடத்தை கோபமில்லாத பகுதியாக ஆக்குங்கள். உங்களை மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைப்பதற்கான ஒரு முக்கியமான படி கோபத்திலிருந்து விடுபடுவதும் உங்கள் அலுவலகத்தில் கோபமில்லாத அமைப்பை உருவாக்குவதும் ஆகும். உங்கள் அலுவலகத்தில் நினைவூட்டல்களை வைப்பதன் மூலம் இதை செய்யலாம். உங்கள் அலுவலகம் கோபமில்லாத பகுதி என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதை நீங்களும் அனைவரும் தவறாமல் பார்த்து நீங்கள் பணிபுரியும் இடத்தில் அமைதியையும் நன்மையையும் இயற்கையான ஆற்றல்களாக மாற்றலாம். பகுதி 4. ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். உறவுகளை மோதல்களிலிருந்து விடுபட்டதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பணியிடத்தில் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று ஆரோக்கியமற்ற ஒப்பீடு மற்றும் போட்டி, மேலும் அதனால் ஏற்படும் பொறாமை மற்றும் வெறுப்பு போன்ற உணர்ச்சிகள். அகத்தின் பணிவுடன் அன்பு செலுத்துவது மற்றும் மதிப்பளிப்பது என்கின்ற மனோபாவத்தை உருவாக்குவதன் மூலம் ரிலாக்ஸாகவும் மன அழுத்தம் மற்றும் கவலையிலிருந்து விடுபட்டவராகவும் ஆக முடியும். பகுதி 5. கவனம் வைத்தல் மற்றும் விடுபட்ட தன்மையை சமநிலையில் வைத்திருங்கள். உங்கள் பணி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது, மேலும் நீங்கள் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் ஒருவேளை கவனம் வைப்பதுடன் பற்றும் இணைந்தால் அது மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. எனவே விடுபட்டு இருக்கின்ற மனப்பான்மையை உருவாக்கி உங்கள் வேலையை எளிதாகவும் எதிர்பார்ப்புகளின் அழுத்தம் இல்லாமல் செய்யவும் ஒவ்வொரு 1 மணி நேரம் 1 நிமிடம் தியானம் செய்வது இந்த சமநிலையை அடைய உதவுகிறது. ஓம் சாந்தி.